சாப்பிடுற? அடி பாவி, என்ன சாப்பிட்ட? தப்படி என்ன காரியம் பண்ணிட்ட? போராட்டத்துக்கெல்லாம் இதான் முடிவா? நீ அந்த சிவாவை உண்மையிலேயே காதலிக்கிறியான்னு இப்ப நான் சந்தேகப்படுறேன். பாட்டி, பின்ன என்னடி? உனக்கு ஏதாவது ஒண்ணுனா அதை அவன் எப்படி தாங்கிப்பான்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? எந்த காதலனாவது தன் காதலியை விட்டுட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டதா கேள்விப்பட்டிருக்கியா? ஏன்னா தன் காதலியோட மனசு என்ன பாடுபடும் நினைச்சு பாக்குறான். ஆனா பொம்பளைங்களுக்கு சுயநலம் ஜாஸ்தி. தான் வரைக்கும் பிரச்சனையை முடிச்சுக்கிறாங்க. என்ன மன்னிச்சிரு பாட்டி, என்ன மன்னிச்சிரு. இதை விட்டா எனக்கு வேற வழியே தெரியல பாட்டி. உட்கார், கண்ணை தொடச்சுக்க. காதல்னா பிரச்சனை எல்லாம் இருக்கத்தான் செய்யும். பிரச்சனையே இல்லாம முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கு பேர் கல்யாணம். இத பாரு, நான் ஒருத்தி இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற? சிவாவை உன்னோட நான் வாழ வைக்கிறேன். இது சத்தியம். ஐடியா என்னடா? இப்படி செஞ்சா என்னடா? எப்படி சாந்திக்கு கல்யாணம் பண்ணிக்க போற ஐயரை கடத்திட்டு வந்துருவோமா? அவங்க அப்பனே மந்திரம் சொல்லி கல்யாணத்தை பண்ணி வச்சிருவான். ஏடா பாவி, நீ தானே ரோசி லவ் பண்ற. ஏதோ ஒரு நல்ல ஐடியா சொல்லண்டா. என் கதையை வேறடா. ரோசிக்கு 2 அக்கா 3 தங்கச்சி. பிரச்சனை விட்டா போதுன்னு அவங்க அப்பன் என் பொண்ணை தள்ளிட்டு போய் என்ன போட்டு நச்சரிக்கிறான். அதான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். வந்துருச்சு. சாந்தி மட்டும் குடிச்சல இருந்தா பின்பக்கமா போய் எப்படியா கீத்த போத்துக்கிட்டு அழைச்சிட்டு வந்துடலாம். ஐயோ முருகா, எங்க பிரச்சனையை தீர்த்து வைக்க யாராவது ஒருத்தரை அனுப்பி வைக்க கூடாதா? அம்மா அத பாருங்க, சிவா தம்பி. ஏய், அங்க பாருடா, யாரோ கார்ல வராங்க. ஐடியா வரும்னு பார்த்தா பாட்டி வராங்க. முருகரை கூட்டணும் அவ்வையார் அனுப்பிச்சு வச்சிட்டாரா? இருக்கும். சும்மா இருக்கடா, அவங்க சாந்தியோட பாட்டி. அப்படியே? ஏன்பா, உங்களை எங்கெல்லாம் தேடுறது? ஆமா, இங்க என்ன மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? சாந்தி கல்யாணம் ஆகுது இல்ல, அதான் இரங்கல் கூட்டம் நடத்திட்டு இருக்கோம். உங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வருது. சிரிச்சிட்டு போங்க. சும்மா இருடா. ஏதேதோ ஐடியா பண்ணி பொண்ணுங்களை அசத்தி காதலிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆனா அவளுக்கு இன்னொருத்தனோட கல்யாணம்னா மட்டும் ஏன்டா உங்களுக்கு ஐடியாவே தோண மாட்டேங்குது? பிரச்சனை வரும்னு தெரிஞ்சுதான் காதலிக்க ஆரம்பிக்கிறீங்க. ஆனா பிரச்சனைன்னு வந்துட்டா பொண்ணு தூக்க மாத்திரையை சாப்பிட்டுறா, பையன் தேவதாசாட்டம் தாடியை வளர்த்துக்கிட்டு அலையறான். இத பாருங்க, எப்படியாவது சாந்தியோட சிவாவை சேர்த்து வைக்கணும். அதுக்கு நீங்களாம் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். நீங்க என்னெல்லாம் செய்யணும்னு இதுல டீடைலா எழுதி வச்சிருக்கேன். சாந்தியோட பொண்ணு அழைப்புல நீ வீடியோ கேமராமேன், நீ கார் டிரைவர், நீ பேண்ட் குரூப்ல வர்ற. அப்ப நானுங்க சொதப்புனா இவன் தான் சொதப்புவான். ஐயோ பா, அங்க சமய சந்தர்ப்பம் பார்த்து நடந்துக்க. காலேஜ்ல தான் ஒழுங்கா படிக்கல, இதையாவது கரெக்டா படிச்சுக்கங்கடா. இந்த சிவா, ஆல் தி பெஸ்ட். குமுகா இல்லிக்கி ராஜானாலோ பாட்டி சொல்ல தட்டாதே. கோஷ்டிகாந்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. ரீடர் என்ன திடீர்னு நம்ம மேல பாச உணர்ச்சி? இது பாச உணர்ச்சி இல்ல, பரிதாப உணர்ச்சி. நாளைக்கு சாந்திக்கும் கோபிக்கும் கல்யாணம் ஆகி சாந்தி போயிடுவா. நம்மளை விட்டா வேற யாரும் இல்ல, அதான் பாசம் பொங்குது. நாளைக்கு சாந்தி சிவாவோட போயிட்டா என்ன விட்டா உனக்கு வேற யாரு இருக்கா? அதான் பரிதாபமா இருக்கு. கிழவிய நம்ப முடியாது. எதுக்கும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். நீ எவ்வளவுதான் ஜாக்கிரதையா இருந்தாலும் என் பிளான் தான் சக்சஸ் ஆகும். இந்த சிடுமூஞ்சியை கூட யாரோ நினைக்கிறாங்க போல இருக்கே. கிழவி, என்ன தலையில தட்டி உட்கார வைக்கலாம்னு கனவு காணாத. இந்த பாசத்தை கூட இவன் வேற விதமா தான் நினைப்பான். ஹலோ, வாங்க டாக்டர் விஜய். ஹலோ, ஓகே, see you. ரொம்ப நேரமா வெயிட் பண்றேன். வாங்க. ப்ளீஸ் வாங்க. ஐஜி வந்திருக்காங்க. வாங்க சார். சிவாவை இன்னும் காணுமே. என்ன கேமரால மிருகம் தெரியுது? இவர ஒருவேளை ஜூல இருந்து வாங்கிட்டு வந்திருப்பாங்களோ? ஏன்
ஒரிஜினல் வீடியோ மாதிரி இல்ல, கள்ள வீடியோ மாதிரி இருக்கு. தம்பி வீடியோ நில்லு. ஓ மொழியே சரியில்லை. எங்க அப்பாவை தான் கேட்கணும். எந்த வீடியோ கடையில இருந்து வரீங்க? லைட்ஸ் ஆன் சார். ஆஹா, உங்க முகவெட்டு, உடற்கட்டு, நடைமுட்டு உங்களை பார்த்தா பாம்பே ஆக்டர் அம்ஜத் கான் மாதிரியே இருக்கு சார். ஆனா மூஞ்சி தான் தஞ்சாவூர் நந்தி மாதிரி இருக்கு. சரி சரி, உள்ளார போய் எல்லாரையும் கவர் பண்ணுங்க. அடிக்கடி என்னை கவர் பண்ணீங்க. ஓகே சார். வாட்டனாங்க குடாங்க. நம்ம நாளைக்கு மீட் பண்ணுவோம். ஓகே சிவா, எல்லாம் கரெக்ட் பண்ணியாச்சா? எவ்ரிதிங் ஓகே? என்னையா அது? எழுப்புங்கய்யா, தள்ளுங்கய்யா. மாப்பிள நல்லா சொட்ட வாழை குட்டி மாதிரி ஒண்ணு இல்ல. இப்ப இது வந்துட்டியா? யார் கண்ணிலையும் படாம ஜாக்கிரதையா கொண்டு போய் சேர்த்துனா. பியூட்டிஃபுல் ஷாட். எங்களையும் ரொம்ப நேரமா எடுத்துட்டு இருக்கீங்க. அந்த பக்கம் போய் எடுக்க வேண்டியதானே? நாங்க பொண்ணு வீட்டுக்காரங்க பொண்ணுங்களை தான் எடுப்போம். இல்லம்மா மாப்பிள்ளை வீட்டுக்கார பொண்ணுங்களுக்கு சீந்து. உங்க பொண்ணு கூட ஏதோ மேரேஜ்னு கேள்விப்பட்டேன். அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மாப்பிள்ளை சிங்கப்பூர் தானே? ஆமா. இந்தம்மா இங்க வா. அந்த பைய காட்டு. ஜிப்ப திறந்து போட்டு போறியே, கூட்டத்துல எதனா விழுந்தா கூட தெரியாத. ஓ பெண் அழைப்புக்கு நேரமாச்சு, எல்லாரும் புறப்படுங்க. என் பேத்தியை நான் கூட்டிட்டு வரேன். தீர்க்காயுசா இருக்கணும், தீர்க்காயுசா இருக்கணும். என்னப்பா டிரைவர், உன்னை நம்பித்தான் என் பேத்தி அனுப்புற. ஜாக்கிரதையா கூட்டிட்டு போ. சரிம்மா. உனக்கு கொடுத்த வாக்க காப்பாத்திட்டேன். ஆல் தி பெஸ்ட். பாட்டி எல்லாரும் பாக்குறாங்க, போயிட்டு வா. பை. இது என் மான பிரச்சனை. அவங்களுக்கு நானே பதில் சொன்னா தான் சரியா இருக்கும். வாழத்தானே போயிருக்காங்க, எப்படி வாழ்ந்துடுறாங்க நான் பாத்துடுறேன். போங்க, எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிங்க. சாந்தி, இந்த வீட்டை பார்க்கும்போது உனக்கு என்ன தோணுது? நம்ம மாதிரி காதலர்களுக்கு இந்த வீடு அடைக்கலம் கொடுத்திருக்கு. அப்படின்னா இது காதலர்களுக்கு ராசியான இடம் தான். இனிமே இதுதான் நம்ம வீடு. வண்டி ரிப்பேர் ஆச்சு போல இருக்கு. இங்கதான் எங்கேயா இருக்கணும்.
சீக்கிரம் வாங்க வாங்கடா. ஆண்டி என்னாச்சு? என்ன பண்ணிட்டு இருக்க? சமையல் பண்ற லட்சணமா இது? சாந்தி, இப்ப நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? பாரு. Stop it, யா. Cool down. நான் உனக்கு தொடச்சு விடுறேன், நீ எனக்கு தொடச்சு விடு. நமக்குள்ள சண்டை எதுக்கு? ஓகே? ஹலோ, நம்ம ஆளுங்க சாந்தி சிவாவும் போன கார் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படியும் கூடி சீக்கிரம் அவங்கள கண்டுபிடிச்சிருவாங்க சார். வெரி குட். கிடைச்ச இடத்த சிவாவை தீர்த்துருங்க. சாந்தி பத்திரமா வீட்டுக்கு வரணும். சிவா, எனக்கு இனிமே இது அபசகுணமா படுது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சிவா. எல்லாத்தையும் நல்லதா நினை சாந்தி. நமக்கு வந்து ஆபத்து இதோட முடிஞ்சிருச்சு. இங்க நம்மள பிரிக்க யாராலையும் முடியாது. இங்க இருக்கிற இயற்கையெல்லாம் நம்ம காதல ஏத்துக்கும் பாரு. நான் உன்னை காதலிக்கிறதா சொல்றேன். அதை ஏத்துக்கிட்டு அந்த மலை அப்படியே திருப்பி சொல்லும் பாரு. சாந்தி, ஐ லவ் யூ. ஏன் தம்பி, 2 பேரும் ஊருக்கு புதுசா? இந்த மலை பேரு தமிழ் மலை. இது கிட்ட போய் இங்கிலீஷ்ல சொன்னா திருப்பி சொல்லுமா? தமிழ்ல சொல்லுங்க தம்பி, ரிப்ளை பண்ணோம். ஆளு போங்க. சாந்தி, நான் உன்னை காதலிக்கிறேன், காதலிக்கிறேன், காதலிக்கிறேன். சாந்தி, சாந்தி, ஜேகே, அம்மா நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. கொடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தாச்சு. அவங்க கடைசியா ஏதாவது ஆசைப்பட்டா நிறைவேற்றி வைங்க. என்னப்பா டாக்டர் முடிவு எழுதிட்டு போயிட்டாரா? என்னுடைய மகன் நீன்னு சொல்றது போய் உன்னுடைய அம்மா நான் சொல்ற அளவுக்கு எப்போ அந்தஸ்து உயர்ந்ததோ அன்னையில இருந்து நம்மளுக்குள்ள ஒரு இடைவெளி ஆரம்பமாயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம சரியா பேசிக்கிட்டது கூட இல்ல. இத பாரு, ஒரு பொண்ணுக்கு அவ விரும்பினவனோட வாழறதான் வாழ்க்கை. நீ வச்சிருக்கே காரு பங்களா, இதெல்லாம் வாழ்க்கையே இல்லடா. சாந்திய இவாவோட வாழவே நான் வாழும் போதுதான் என்னுடைய எந்த ஆசையை நிறைவேற்றி வைக்கல. நான் சாகும் போதாவது என்னுடைய கடைசி ஆசையை நிறைவேற்றி வைப்பேன்னு சத்தியம் பண்ணி கொடு. Thank you, my